வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்னோ 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 வரது எவ்வளோ பெரிய விஷயம்னு வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஏன்னா வெதர் இங்கே ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். காலையில் வெயில் அடிக்கும், மத்தியானம் மழை பெய்யும், திடீர்னு நைட்டு வெயில் வரும், அப்படி தான் இருக்கும். சொன்ன பேச்சை வந்து இது காப்பாற்றவே காப்பாற்றாது. ஸோ கம்யூனிட்டி ஆல்ரெடி வந்து நீங்கள் கம்யூனிட்டி டூரில் அதை பார்த்துருப்பீங்க. ஸ்னோவில் இப்படி தான் இருக்குது. வேதான், நான், என் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து ஒரு தடவை ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சுட்டு போயிட்டோம். இது செகண்ட் செஷன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து ஸ்னோ வந்ததே இல்லை, எங்களுக்கு செம்ம ஹாப்பி. வரும் ஒரு 10 minutes இருக்கும், போயிடும். 2015 நாங்கள் யூஎஸ்க்கு வந்தோம். அதுலேருந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் வந்து லாங்கெஸ்ட் ஸ்னோ. செம்ம ஹாப்பியாக இருக்குது, செம்ம கோல்டாக இருக்குது. யூஎஸ் வந்து நிறைய பிளான்ஸ் இருந்தது, பட் வேதானுக்கு அப்புறம் எங்களோட பிளான் மொத்தமாக அவர் மட்டும்தான் ஆயிட்டார். ஸோ எங்களை தேடி இந்த ஸ்னோ வந்துச்சு நாங்கள் நினச்சிக்கிறோம். கிராஸ் ஏரியா ஃபுல்லாக அது அப்படியே கவர் ஆகிட்டே வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா கிட்ஸு பெரியவங்க எல்லாருமே வெளியில் தான் இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்கான்னு கூட இப்போ தான் கண்டுபிடிக்க முடியுது எங்களால். கோவிட் வந்ததுனால யார் எங்கே இருக்கானே தெரியல. நான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ எல்லாம் அப்படியே குவாய்ட்டாக கொஞ்சம் பேராக அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் திருப்பி செகண்ட் செஷனுக்கு கீழே வந்தேன். இதுதான் நம்ம பேட்டியோ. அண்ட் ஏரியா சுற்றி சூப்பராக வந்து ஸ்னோ தெரியுது. கீழே இருந்து அந்த கொஞ்சம் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வச்சு கொஞ்சம் சின்னதாக ஏதோ வந்து ஸ்னோமேன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 கிட்ஸு. அதே மாதிரி ஒரு ஊர்லேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்னோ பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அப் நார்த்தில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் டெஃபினட்டாக ஸ்னோ வரது பெரிய விஷயம். ஸோ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு கீழே வந்துட்டோம். ஸோ வேதன் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வர வரைக்கும் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அவர் இப்போ கீழே இறங்கி வராரு. இங்கே வா சின்ன, come here. வா வா, இங்கே நில்லு. Yeah. Look at mommy. What is that? Snowman. Snowman. What is that? Oh, snowman. What is it? Is it snow? Can you show your hands? See? நான் மேலே போய்ட்டு வாங்க. அதெல்லாம் கோல்டாக இருப்பா. ஆண்ட யாரும் மாஸ்க்கும் போட்டு நோர் ஆன. What is that, Kanna? Look up. Wipe it with your hands. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்னோ ஒழுங்காக பார்க்குறாரு. நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு இந்த இயர். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக வந்து ஓடி அதை விளையாண்டு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி அதை பாட்டு அவருக்கு என்ன தோணுதோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம்.
நாங்கள் விசிட் பண்ண வேக்கோ பிளேஸில் வந்து ஆஃப்டர் 39 இயர்ஸ் வந்து இந்த வாட்டி தான் எங்களுக்கு வந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ஸ்னோ ஸ்டார்ம் வந்திருக்கு. ஆனால் வந்து 39 இயர்ஸில் வராத அளவுக்கு அவ்வளோ அதிகமாக வந்திருக்கு. அது ஒரு யூஎஸில் அப் நார்த்தில் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் வந்திருந்தது. இப்போ அந்த இடத்துல இருந்துருக்கலாமே லைட்டாக ஃபீல் ஆச்சு. என்னதான் ஸ்னோக்காக வெளியில் வந்தாலும் சோஷியல் டிஸ்டன்சிங், கோவிட் இதெல்லாம் வந்து யோசித்து தான் நாங்கள் தள்ளி தான் நின்றுட்டுருந்தோம். எல்லாருமே வந்து சேஃபாக கேர்ஃபுல்லாக தான் ஒருத்தரும் அவங்க ஃபேமிலியோடு நின்றுட்டுருந்தாங்க. அங்கே இவரோட ஏஜில் இன்னொரு ஒரு கிட்டும் வந்து செம்மையாக ஸ்னோவில் விளையாண்டுட்டு இருந்தது. ஸோ இவருக்கு ஒரே ஹாப்பி வே தான் எனக்கு. வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு கிட்டு பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகி அவரோட ஓடி விளையாண்டுட்டு இருந்தார் இவர் கொஞ்ச நேரம். எனக்கு ஸ்னோ எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டப்போ கூட நான் எனக்கு வீடு வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன், இல்லைனா வந்து டேடியோட காரில் போகலாம் அப்படின்னு தான் சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரே தவிர வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அவரை கஷ்டப்பட்டு மேலே எடுத்துகிட்டு ஸோ அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஃபேமிலிக்கிட்டேயே எங்களோட மொபைலும் கொடுத்து ஒரு பிக்சர் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டேன். சூப்பராக வந்து ஸ்னோ ஸ்டாப் ஆகாமல் வந்துகிட்டே இருக்குது. எவ்ரி இயர் ஒரு 10 மினிட்ஸ் வரும், அது கொஞ்சமாக ஒரு லைட்டாக வந்துட்டு மைல்டாக ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த இயர் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. நைட்டில் ஒரு மிட் நைட்லேருந்து நான் வந்து வெதர் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் எல்லா குட்டீஸும் வெளியில தான் இருக்காங்க, செம்ம ஹாப்பியாக ஜாலியாக. இந்த கம்யூனிட்டியே வெளியில தான் இருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு செம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸ். டெக்ஸஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியும். ஸ்னோவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சூடாக காஃபி குடிச்சிட்டு விண்டோ வழியாக அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களோட சேனல் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச்.